மணியக்காவின் படைதான் சிறந்தது என்று வாதிடுவதற்காக மகளிர் அணியிலிருந்து செல்வி பதுஜா. அரங்கின் தலைவர் அண்ணன் அவர்களே, நக்கீரனின் பேரனான நடுவர் அவர்களே, அரிச்சந்திரனின் அண்டை வீட்டுக்காரர்களின் சொந்தக்காரர்களான எந்தரப்பு நண்பர்களே, சகுனியின் சகோதரர்களான எதிர்த்தரப்புவாதிகளே, அனைவருக்கும் அடியேனின் வணக்கம். மணியக்காவின் வடை சிறந்ததா, கிட்டுநன்னனின் கிழங்கு பொரியல் சிறந்ததா? நடுவர் அவர்களே, உடல் இயங்குவதற்கு தேவை சக்தி. அந்த சக்தியை தருவது கார்போஹைட்ரேட் எனும் சத்து. அந்த சத்து செமையாய் உறையுமிடம்தான் கிட்னனின் கிழங்கு பொரியல். இது இல்லாததால் தான் சோம்பல் தனங்களும் சோங்குத்தனங்களும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாட்டு குணங்களும் இவர்களை போன்றவர்களுக்குள்ளே கூடி கும்மாளம் அடித்து குடும்பம் நடத்தி கொண்டிருக்கின்றன. ஆகையால் இந்த சக்தி மிக்க கிழங்கு பொரியல் உண்டு வெற்றி மிக்க வாழ்வு கொள்ள வேண்டும் என்று இவர்களுக்கு நான் அறிவுரை விடுக்கின்றேன். வடை வடை என்று கட்டுக்கதை கூறப்போகும் இந்த பொக்கட்டுகளுக்கு தெரியுமா கிழங்கு பொரியலின் சுவை? கட்டியாய் ஒரு கிழங்கு பொரியல் எடுத்து 4 குட்டியாய் அதை நசித்து கட்டர் தூளும் காரக்குழம்பும் அதனுள்ளே இட்டு நச்சு நச்சென்று சாப்பிடும் போது அதில் இருக்கிறதே சுவை, அதை மிஞ்சி இந்த வடையெல்லாம் நடையிட முடியுமா நடுவர் அவர்களே? இல்லை. அகிலத்தில் உள்ள வேறேதும் உணவுதான் அருகில் நின்றிட முடியுமா? கூறச் சொல்லுங்கள் நடுவர் அவர்களே, இவர்களை பதில் கூறச் சொல்லுங்கள் என்று கூறி நான் குந்துகின்றேன். நன்றியும் வணக்கமும். நடுவர் அவர்களே, கிழங்கு என்பதே பித்தம். இதை உணராது அவர்கள் போடுகிறார்கள் சத்தம். மணியக்காவின் வடையில் இருப்பதோ சுத்தம். அதை உண்டு பார்த்தவர்களுக்கு தான் இந்த ரகசியம் பத்தும். கிழங்கை உண்டு குழம்பி போவதா, இல்லை வடையை உண்டு பலமாய் வாழ்வதா? நடுவர் அவர்களே, கட்டு போறவனுக்கு புத்தி வாயாது, செத்து போறவனுக்கு மருந்து வாயாது. அதுபோலவே என்னதான் எடுத்துரைத்தும் இவர்கள் செக்கும் மண்டைக்குள் எதுவும் ஏறாது. நடுவர் அவர்களே, கண்டது கற்க பண்டிதன் ஆவான் என்பது பழமொழி, கண்டது தின்ன பண்டி ஆவான் என்பது புதுமொழி. ஆகவேதான் நான் கூறுகின்றேன், கண்ட நின்ற நேரத்தில் வடை வடை என்று வடைக்கடை தேடி படையெடுக்கும் எவரும் மடையர்களே. சுத்தம் பற்றி பேசினாரே எதிர்த்தரப்புவாதி, எது சுத்தம் என்பது எங்களுக்கு மட்டுமல்ல, மணியக்காவின் வடைக்கடைக்கு சைட்டால் சென்றவர்களுக்கு கூட தெரியும் அங்கு நடக்கும் பண்டவாளம். மணியக்காவின் வடையை சுவையோ சுவை என்று நீங்கள் நாக்கு தட்டி தட்டி சுவைப்பதன் ரகசியம் என்ன தெரியுமா? அவ விடும் வடைப்பரப்பு துவையலும் மசாலாத்தூள் கலவையும் என்று நினைத்தீர்களா? இல்லவே இல்லை. அவவின் நெற்றியில் இருந்து வழியும் வியர்வை துளியும் மூக்கில் இருந்து ஒழுகும் மூக்குச்சளியும் வடைக்குள் வந்து சொந்தம் கொண்டாடும் போது உண்டாகும் பதார்த்தமே உங்கள் நாக்குக்கு டெஸ்ட் கொடுக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியும்.